தமிழ் சொசைட்டியில் 2025 கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறள் தான். திருக்குறளில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, என்ன திருக்குறள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நண்பர்களை அளந்தறியும் கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன திருக்குறள் அப்படின்னா, கேடினும் உண்டோர் உறுதி கிளைஞரைனா உறவினரை, கேடினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ற ஒரு திருக்குறள். நட்பு ஆராய்தல் அப்படின்ற அதிகாரம். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒருவனுக்கு கேடு வர்றதும் நல்லதுன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அப்போ தான் எந்த ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த ஃப்ரெண்டு அப்படியே கலட்டி விட்டு போகிறாங்க அப்படின்றது தெரிய வரும். அப்போது ஒரு கெடுதல் வர்றதும் எப்படிப்பட்டதான், உண்மையான நண்பன் யார் அப்படின்றத நமக்கு தெரிய வைக்கும். அதான் நண்பர்களை அளந்தறியும் கோல் என்ன அப்படின்னா, ஒரு கேடு வருதல், கெடுதல், கெடுதல். திருக்குறளில் கேடு அப்படின்ட்டுருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் சியில் வச்சுருக்காங்க. அடுத்த திருக்குறள் பார்ப்போம். தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர். தவறான ஆலோசனை கூறுற மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அமைச்சியல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பழுதென்னும், பழுதுனா கெட்டது நினைக்கிறவர், பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர்னா பகைவர். தெவ்வுனாவே பகை தான், தெவ்வோர். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும், 70 கோடி உறும் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தவறான வழிகளை எண்ணி கூறுகின்ற, அதான் தவறானது பழுதென்னும்னு சொன்னேன். பழுதென்னும்னா தவறான வழிகளை எண்ணி கூறும் மந்திரியை விட 70 கோடி பகைவர் பக்கத்தில் இருக்கிறது நன்மைன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? ஒரு மந்திரி தவறை எண்ணி நமக்கு கூறுறாரு அப்படின்றத விட 70 கோடி பகைவர் தெவ்வோர், பகைவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. திருக்குறள் கொஸ்டின் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திரும்ப அதே தான் கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கிறோம்.